வணக்கம். நான் நினைவில்லா நீங்கடா படத்தோட டைரக்டர் ஆதிராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி ரோஹிணி தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் உட்காந்து படம் பார்த்தோம். படம் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. சாங்ஸ்க்கு ரொம்ப ரசித்தாங்க. பர்டிகுலராக கிங்ஸ்லியோட காமெடி, மனோபாலா சார் காமெடிக்கு, மதுமிதா காமெடிக்கெலாம் கையில் கைத்தட்டி ரசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் கிளைமாக்ஸ் எல்லாம் கண்கலங்கி வெளியே வர்றாங்க. வழக்கம் இளையராஜா சார் படம்லாம் 90s 80s அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, 2K கிட்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்க. அதனால் கண்கூடா பார்த்ததில் எனக்கு ஆனந்த கண்ணி வந்துருச்சு. கிளைமாக்ஸ் எல்லாம் அழுகிறாங்க. அது பெரிய விஷயம். ஒரு படத்தை எமோஷனலாக கனெக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸ்கூல் லவ் நினைவில்லா நீங்கடா முழுக்க ஸ்கூல் லவ் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் எதிர்பாராத சீன்லாம் கைத்தட்டி ரசிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுமாதிரி யுவலட்சுமி, ரோஹித்னு ஒரு யங் பேர் நடிச்சிருக்காங்க. பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த லவ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பிரஜன் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. மனிஷா யாதவ், சினாமிகா, மனோபல் நிறைய டீம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. வந்து எல்லாம் கை கொடுத்து பாராட்டும் போது கண்டிப்பாக அந்த படத்தில் வெற்றி கண்முன்னாடி தெரியுது. அது மட்டும் இல்லை, எங்கள் பெரிய பின்னணி இல்லாதவங்க நாங்கள் சின்ன டீமு ஒரு சின்ன லெவலில் கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்கோம். ஆனால் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் எல்லா தெருலையும் புக்கிங் சூப்பராக இருக்குது. மண்டே வரையும் நல்ல புக்கிங்காக இருக்குது. அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து உண்மையான உழைப்பு வந்து நிச்சயம் வெற்றி பெறும். இளையராஜா சாருக்கு யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காங்க. அவங்கெல்லாம் மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். படம் எல்லா பக்கம் நல்ல டாக் வந்துட்டுருக்கு. ஸோ நிச்சயம் நினைவில்லா வந்து பெரிய வெற்றி பெறும். தயவுசெய்து அவசியம் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களை படம் ஏமாற்றாது. உங்கள் மனசை உருவ வைக்கிற படம், உங்கள் காதல் நினைவுகளை மலர வைக்கிற படமாக இருக்கும். அவசியம் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. நினைவெல்லாம் நீங்கடா. ஆமாம், ஹீரோயின் ஆங்கிளில் ஒரு லவ்வை சொல்கிறோம். எஸ், ஆமாம். இல்லை 3 ஹீரோயின் இருக்காங்க. ஒரு ஹீரோயினோட மனசுக்குள்ளே இருக்க லவ் எவ்வளோ ஆழமாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனால் அது வந்து மறையாது இல்லையா. அது அப்படியே ஒரு நீருபூத்து நெருப்பு மாதிரி அந்த லவ் இருக்கும். அதனால் அந்த ஆங்கிளில் டைட்டில் வச்சுருக்கோம். ரொம்ப செல்லமாக சொல்கிற டைட்டிலாகவும் இருக்கும். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் எல்லா மனசையும் ஒட்டும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு காதலி இருப்பாங்கள்ல. எங்கே போனீங்கன்னா எல்லாரும் கையிலையும் ஒரு மகாலட்சுமியோ, ஒரு தனலட்சுமியோ, ஒரு மலர்விழியோ, ஒரு தேன்மொழியோ ஸ்கூல் டேஸில் இருந்துப்பாங்க. அந்த ஸ்கூல் டேஸ் காதலியை நினச்சி பார்க்குற படமாக இருக்கும். எல்லா காதலிகளுக்கும் ஒரு காதலன் ஸ்கூல் டேஸில் இருந்திருப்பான். ஒரு க்ரஷ்ஷாக இருந்திருக்கும்ல. அதை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குற ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நினைவில்லா நீங்கடா இன்றைக்கி ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் எல்லார் மனசையும் வந்து உருக வைக்கும், நெகிழ வைக்கின்றதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இளையராஜா சார், யுவன் சங்கர் ராஜா பாடி கொடுத்துருக்காங்க. பாடல்கள் 5 பாட்டு அருமையாக வந்திருக்கு. இதில் கோரியோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பராக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அவசியம் தேட்டரில் பாருங்கள். தேட்டர் பக்கம் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. எல்லா தேட்டர்லையும் புக்கிங் அதிகமாகிட்டு இருக்குது. ஒரு சின்ன டீமு, ஆனால் பெரிய வெற்றி பெற உங்கள் கையில் இருக்குது. மக்கள் கையில், ரசிகர் கையில் இருக்குது. ரசிகர்களை ஏமாற்றாத ஒரு படம். அவசியம் தேட்டருக்கு வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. இல்லை, அது பரவாயில்ல, தேட்டர் பற்றி சொல்ல வேண்டியது இல்லை, வேணாம். இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. எல்லாம் பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. இந்த டைம் தான் காத்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது பெரிய விஷயம். இந்த சான்ஸ் கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து பப்ளிக்கோட உட்காந்து பார்த்ததே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான மூமெண்ட் தான். கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது. ஒரு மாதிரி எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணாங்க. எங்கள் சாங்ஸ் நல்லா இருக்குன்னாங்க. சொல்லவே தேவையில்லை. இல்லை சார், மியூசிக் வேறு. ஸோ ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருக்குது. அப்படி தான் சார். படத்தில் வந்துட்டு நம்ம எமோஷன்ஸை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. நீங்கள் வந்து நம்ம ரோஹிணி தேட்டரில் வந்து பார்த்து. ஆமாம், நான் எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. நான் அடிக்கடி ரோஹிணி வந்து பார்ப்பேன். நானே இந்த பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம படம் வந்து நம்ம பார்க்குறோம், ஸ்க்ரீனில் பார்க்குறோமே, அது பெஸ்ட்டான மூமெண்ட் தான். ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கேன். ஒரு 2 சீன் வருவேன். ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு படம் நடிச்சிருக்கன்ற போது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் ப்ரோ. படம் வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக லவ் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் லவ்ன்றது எப்போவுமே வந்து தோக்காது. அதுதான் எப்போவுமே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் லவ் தான் எப்போவுமே பெஸ்ட், அதை சொல்ல வராங்க. ஆமாம் ப்ரோ. படத்தில் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் ஃபுல்லாக ட்விஸ்ட் தான் ப்ரோ. பார்த்தா தெரியும். லாஸ்ட் செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரோ. நார்மலாகவே எல்லாம் வந்து பார்க்கணும் ப்ரோ. எல்லாருமே வந்து பார்த்தா தான் ப்ரோ புரியும். அந்த வலி என்னன்னு தெரியும். ஒரு லவ்வோட வலி என்னன்னு அப்போ தான் ப்ரோ தெரியும். ஆனால் கரெக்டாக எடுத்து வச்சிருக்காரு டேரக்டர் சார். நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. எங்களுக்கே ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்போ போயிட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸ்கூல் போயிட்டு அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. ரஜினா ஆக்டிங், அவரோட எமோஷனல்ஸ், அவர் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. அவரோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வரலாம் ப்ரோ. எல்லாமே வந்து ஃபேமிலியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு என்னோட கருத்து. எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக 10 out of 10. அதாவது நினைவில்லா நீங்கடா படம்னு பார்த்துட்டு வந்தேன். இப்போ ரொம்ப அருமையாக இருந்தது. அவருடைய ஒவ்வொரு பிச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது ஸ்டார்டிங் வந்து ஒரு மாதிரி இருந்தது.
அப்புறம் பார்த்தா அது அப்படியே ஸ்கூல் நினைவுக்கு எடுத்துகிட்டு வராரு. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ஸ்கூலில் இருந்து இப்போ அப்படியே வருதுன்னு பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தோன்னா திருப்பி மறுபடியும் அதை நினச்சி பார்த்தா மாதிரி பழைய கேரக்டர் மாதிரி எடுத்துகிட்டு வராரு. அங்கங்கே ட்விஸ்ட் வச்சுருக்காரு. நாம் இப்படி தான் போவோம், இப்படி தான் முடிப்பாருன்னு நினச்சோன்னா டக்குன்னு அங்கே ஒரு ட்விஸ்ட் வருது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ட்விஸ்ட்டு. லாஸ்ட்டு அவருடைய ஃபைனல் வரையும் ட்விஸ்ட்டில் தான் போகுது படமே. இதை ஒவ்வொருத்தரும் வந்து அனுபவித்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப அருமையாக இருக்குது. கதை வசனம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ பிக்சரைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே வந்து சாங்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. அதுவும் இசைஞானியுடைய மியூசிக்னு சொல்லும்போது அது நம்ம கேட்கவே தேவையில்லை. அவர் ரொம்ப ரசித்து ஈவினிங் ரெக்கார்டிங்கில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ரொம்ப டச்சபிளாக இருக்குது. ஒவ்வொரு சீன் பை சீன் ரொம்ப அருமையாக அவர் ரசித்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பாடல்கள் எல்லாமே ஹிட்டு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன, இதுவரையும் அவர் பண்ண எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு, இசை அமைச்சிருக்காரு. ஆனால் யாருக்குமே அவருடைய பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து படத்தில் வந்து பாடல்கள் கொடுத்ததில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா அவருக்கு வந்து இந்த பாட்டாக கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதே சாங் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்டும் நல்லாயிருக்கு. படத்தினுடைய அவருடைய சாருடைய டைரக்ஷன், லொக்கேஷன்ஸு எல்லாமே வந்து பிரமிப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது ஃபேமிலியோடு எல்லாமே வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஸ்கூல் பசங்கள்லாம் காதல்லாம் என்னன்னு தெரியாமல் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் வரும்போது பார்க்கும்போது தான் தன்னுடைய காதலை வந்து, அதாவது இந்த காதலை வந்து ஃபேமிலியோடு அவர் இணைக்கும் போது தான் இப்படி தான் இருக்கணும், தன்னுடைய ஃபேமிலியை இப்படி தான் கொண்டு போகணுன்றதை ரொம்ப அருமையாக வந்து கதையை ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்காரு. இதுவரையும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை. நினைவெல்லாம் நீயடா படம் பார்த்துட்டு வரேங்க. உண்மையிலேயே வந்து ஒரு நிறைவான படம். ராஜா சார் மியூசிக் வந்து ஹைலைட்டு. அதோட ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஃபேஷன் என்னன்னா பார்ட் 1 பார்ட் 2 வரணும் இல்லையா? இது மாதிரி படம் தான் பார்ட் 2 வரணுங்க. நன்றி. படம் வந்துட்டு பார்க்கணும்னா எதனால் வந்து பார்க்கணும்? இது வந்து நீங்கள் சொல்கிற நல்ல கேள்வி. இது ஆல் ஏஜ் குரூப் ஆடியன்ஸ் பார்க்கலாம். இது வந்து வன்முறை கிடையாது, முதல்ல துப்பாக்கி சத்தம் கிடையாது, ரத்தம் கிடையாது. அதெல்லாம் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ரொம்ப நாளாக லவ் ஸ்டோரி வந்து 96க்கு அப்புறம் நல்ல லவ் ஸ்டோரியாக பார்க்க முடியல. பட் நல்ல நிறைவான லவ் ஸ்டோரி. ஒரு 96 மாதிரி, ஆட்டோகிராஃப் மாதிரி. அப்போ அதே மாதிரி அலைகளோ இல்லை அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, ராஜா சார் பழைய மியூசிக் அது வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மாடர்னாக இருக்குது. ரொம்ப நல்ல படங்க. யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. இல்லை, இதில் வந்து எது தனித்தனியாக சொல்ல முடியல. அவங்கவுங்க பார்ட் வந்து எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அதான் அழகான, எல்லாரும் பார்க்கக்கூடிய, எல்லா வயதினரும் பார்க்கக்கூடிய அழகான ஒரு காதல் கதை. நல்ல பொழுதுபோக்கு படம். நினைவெல்லாம் நீயடா 96 அழகி ஆட்டோகிராஃப் வரிசையில் அற்புதமான ஒரு காதல் படைப்பு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இளையராஜாவோட 5 பாட்டும் அற்புதமாக படமாக்கப்பட்டிருக்கு. அது படத்துக்கு பெரிய ப்ளஸ். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து யாருமே கணிக்க முடியாது. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் படத்துக்கு பெரிய ப்ளஸ். எல்லாருமே படம் பார்த்தவங்க எல்லாருமே கண் கலங்கினாங்க. இதை அப்படியே போய் வெளியில் சொன்னாங்கன்னா அந்த வரிசையில் இந்த படமும் சேர்ந்துடும். படத்துக்கு கூடிய சீக்கிரம் இது நல்ல பேர் படம் பப்ளிசிட்டி ஆகும், பெரிய ப்ளஸ் ஆகும். படத்தில் வந்து ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கா? மியூசிக் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது? இளையராஜா மியூசிக் எதாவது சொல்லலாம். 5 சாங்கும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யாருமே ஏஞ்சி போகல, எல்லாருமே உட்காந்து பார்த்துருக்காங்க. 5 சாங் கரெக்டான இடத்துல வந்து உட்காந்துருக்கு. அது ஏற்கனவே பாட்டு 2 பாட்டு ஹிட் ஆகிருக்கு. யுவன் சங்கர் ராஜா ஒரு சாங் கடைசியில் வர சாங் இல்லை, யுவன் சங்கர் ராஜா சாங் பண்ணது தான். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஓவராலாக வந்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாரும் படத்துக்கு கண்டிப்பாக இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வந்துருக்கு, முடிஞ்சிருக்கு. இது எல்லாருமே போய் வெளியில் சொல்லுவாங்க. இனிமேல் கூட்டம் அதிகமாக வரும் கண்டிப்பாக. பிரஜன் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மணிஷா யாதவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ஒரு வாழ்ந்துருக்கிறாங்க. நடித்த மாதிரியே தெரியல, எல்லாருமே வாழ்ந்துருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல் நடக்கும், அது மேஜிக் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சார் படம் அருமையாக இருக்குது சார். நினைவெல்லாம் நீயடான்றது வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி தான். ஸோ அது லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக கூட இந்த படம் பார்க்கலாம் சார். ஏன்னா டேரக்டர் வந்து அந்த மாதிரி எடுத்திருக்காரு. நம்ம நார்மலாக 96ல் பார்க்குற மாதிரிலாம் படம்லாம் இது கிடையாது. ஏன்னா 96ல் வந்து நம்ம நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரியே இருக்கும். அது இல்லாமல் ட்விஸ்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காரு. ஸோ இது வந்து நம்ம பார்க்கும் போதே வந்து அடுத்த சீனுக்கு என்ன வருன்றது நமக்கே தெரியாது, யோகிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு படம் அருமையாக இருக்குது. அது இல்லாமல் டேரக்டர் ஒரு 6 பாட்டு வச்சுருக்காங்க. இசைஞானி இளையராஜா சாங் நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ அவரோட மியூசிக் அருமையாக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது சார். இந்த படத்தில் 6 பாட்டு சார் வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அது பாட்டு பாடியிருக்காங்க. அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இதே மாதிரி ஒரு சாங்
இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது சார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சார் வந்து எப்போவுமே யுவன் சார் பாடுற பாட்டு எல்லாமே ஹிட் ஆகிடும். ஸோ இந்த பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டில் தான் போவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் வந்து நான் ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது இந்த பாட்டை கேட்டிருக்கேன். அப்போவே நல்லா இருந்தது இந்த சாங்கு. ஸோ ஒரு சாங் கேட்க தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த சாங் அருமையாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாட்டுமே வந்து நல்லா இருக்குது சார். எதுவுமே வந்து குறை எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு ஹீரோ கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் கேரக்டர் அது நல்லா இருக்குது. ஸோ அந்த கேரக்டரை வந்து லாஸ்ட் கேரக்டரோட சேர்ந்து அந்த பையன் பெரியவனா அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம சேம் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த விதமாக டிஃப்ரென்ஷியேஷன் எதுவுமே கிடையாது. எல்லாமே கேரக்டர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே கேரக்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மூவி அருமையான மூவி, நல்லா பாருங்கள். ஸோ 2024 இது பிளாக் பஸ்டர் படமாக இருக்குன்ட்டு எனக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். ஆனால் இது வந்து மக்களால் நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாம் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். அப்போ தான் இந்த படம் வந்து பார்க்கும் போது ஒவ்வொரு சீனுமே அருமையாக இருக்குது. தேட்டரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும்.